எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஸ்னோபால் புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்னோபால் புக்கில் பாகம் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். நீங்கள் இடையில பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி நான் பேசுவேன், உங்களுக்கு புரியாது. அதனால் ஃபஸ்ட்டுருந்து பார்த்துட்டு வாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னாங்க, வாரன் பஃபட்டோடைய 50வது பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சையாக வந்து கொண்டாடுறாங்க. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பணக்காரங்களும், எல்லா உயர் அதிகாரிகளும், அரசு அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து அந்த விருந்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்துக்கும் சிவப்பு கம்பளம் போட்டு ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து சூசியும் வராங்க. சூசி வந்து பஃபட்டை பற்றி பாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஸ்டேஜில் ஏறி பஃபட்டை வந்து பாடுறாங்க. அது எந்த இடத்துல எதை மீன் பண்ணி பாடுறாங்க அப்படின்னா, பஃபலோ ஈவினிங் டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியை பஃபட் வாங்கினார். அது எப்படி வாங்கினார் அப்படிங்கிறத பற்றி நாம் இதில் பேசலாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குங்க. 2 நியூஸ் பேப்பர் இருக்குது. அதில் வந்து பஃபலோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஈவினிங் டெய்லி நியூஸ் பேப்பர்னு ஒரு கம்பெனி இருக்குது. இன்னொன்று கொரியர் நியூஸ் பேப்பர் அப்படின்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. சரிங்களா? இப்போ ஈவினிங் நியூஸ் பேப்பரை வந்து பஃபட் வந்து பெர்க்ஷைர் ஹேத்வே மூலிமா வந்து அந்த ஷேரை வாங்குறாரு. மொத்தத்தையும் வாங்கிடுறாரு. வாங்கும்போது அதே சமயம் கொரியர் நியூஸ் பேப்பர் அப்படின்னு இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஓனர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த நியூஸ் பேப்பரை வந்து நடத்திட்டுருக்காரு. பஃபட் வந்து மிகப்பெரிய அளவில் செல்வந்தர், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாங்க, மிகப்பெரிய அளவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டெல்லாம் குறைக்கிறாரு. ப்ரொமோஷனுக்கு உண்டான காஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துகிறாரு. பேப்பரோட விலையை வந்து குறைக்கிறாரு. இதன் மூலிமா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகுது. அதாவது சேல்ஸ் அதிகமாகுது. ப்ராஃபிட் குறைவு தான். ஆனால் பஃபட்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, நம்ம ஜியோ வந்து ஏர்செல், ஐடியா, வோடாஃபோன் இவங்களையெல்லாம் வந்து ஒரு காட்டுச்சு இல்லைங்களா? நிறையா செல்ஃபோன் கம்பெனியே காணாமல் போச்சு இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து பஃபட் வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்து கொரியர் நியூஸ் பேப்பர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஏற்கனவே தடுமாறி தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க, நட்டத்தில் தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க. இதோடைய பஃபட் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து இந்த கம்பெனி தாக்கு பிடிக்க முடியல. அதனால் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் பஃபட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப மனசோர்வோடு இருக்கார். ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் சூசி வந்து பஃபட் விட்டு போயிட்டாங்க. கேத்ரினா அப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம், குடும்ப சூழலுக்குள்ள கூடிய பிரச்சனை. பஃபட்டோடைய சன்னு வந்து பெர்க்ஷைர் ஹேத்வே ஷேரை விற்றுட்டாரு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அந்த மகன் வந்து பெர்க்ஷைர் ஹேத்வே ஷேர் வச்சுருந்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். ஆனால் சாதாரணமாக வந்து வீடு கட்டுறதுக்கு வேண்டி அந்த ஷேரை விற்றுட்டார். ஒருத்தன் வந்து அதான் ஒரு தலைமுறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்ததுன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து அதோட அருமை தெரியாதும்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பஃபட்டோடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்குது. இந்த மன அழுத்தத்தை எல்லாம் வந்து பஃபட் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இவருக்கு வந்து கோர்ட்டு கேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சண்டை கட்டுறதுனா வந்து லீகலாக சண்டை கட்டினா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப மனசோர்வோடையே இருந்தார். சரி ஏன் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு கொள்ளணும்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் மங்கர் வந்துட்டு இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வாதாடி ஜெயிக்கிறாங்க. கொரியன் நியூஸ் பேப்பர் வந்து நஷ்டத்தால் வந்து இழுத்து சாத்தப்படுது. இந்த இடத்துல வந்து பஃபட்டோடைய நியூஸ் பேப்பர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஏன்னா இவர்கிட்ட வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பெர்க்ஷைர் ஹேத்வே மூலிமா வந்து அதிகமாக இருந்துச்சு. இது இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்குதுங்களா. அடுத்த டைம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பெர்க்ஷைர் ஹேத்வே ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து பஃபட் கூட வேலை செஞ்சவங்கலாம் வந்து எப்படி வந்து பஃபட் கூட வேலை செஞ்சது நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்தர் வந்து கேட்டிருக்காரு. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஃபட் கூட வேலை செய்யும் பொழுது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டானனா அப்படின்ற ஒரு ரொம்பவே ரம்மியமான, அழகான, சந்தோஷமான விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி தான் இல்லை. எல்லாத்துக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹோட்டல்லாம் வந்து முன்னால் வந்து அந்த பரோட்டாவை போடுறதுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஒரு கல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் நல்லா அடுப்பை எரிய விட்டு மேலே ஏறி உட்காந்தா நமக்கு எவ்வளோ சூடாகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பஃபட் கூட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினாவே எல்லாத்துக்கும் காதில், மூக்கில், வாயில் கிட்டத்தட்ட சூரியன் கிட்ட உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ வெப்பத்தை அனுபவிப்பாங்களாமா. ஒரு சில பேர்த்துக்கு வெளியே வந்தோடனே போய் படுத்து தூங்கிடுவாங்க.
இருப்பாங்களாமா, அவ்வளோ டயர்ட் ஆவாமா. ஒவ்வொருத்தருக்கு வந்து நம்ம இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ்வளோ மனசோர்வோடு இருப்பாங்களாமா. என்ன காரணம் அப்படின்னா, பஃபட் வந்து அவ்வளோ கடுமையானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கடுமையானவர் இல்லைங்க. ஏன்னா பஃபட் வந்து 300 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்காரு சரிங்களா. ஆனால் அவர் கூட இருக்கவங்கலாம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போக முடியும். ஆனால் அவர் வந்து 300 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்களும் வரணும்னு சொல்லிட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்விகள், பதில்கள், எண்கள் மூலிமா ஒரு கம்பெனி பற்றி கேட்குறது, அவரே தீர்வு சொல்கிறது. இப்போது எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து பஃபட் வந்து ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வைங்களேன். அந்த கேள்விக்கு நம்ம மண்டைய கொடைஞ்சு ஒரு பதில கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள, அந்த கேள்விக்குண்டான பதில் அவரே சொல்லிட்டு அடுத்த கேள்வி குடுத்துருவாரு. திருப்பியும் அதுக்குண்டான விஷயங்கள் தேடும்போது, அந்த மன அழுத்தத்த வந்து தாங்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி தான் அங்க வேலை செய்யக்கூடியவங்கலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1970 சமயத்தில பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% அதிகப்படுத்திட்டாங்க. ஏன்னா, பயங்கரமான விலைவாசி உயர்வு அமெரிக்கால ஏற்பட்டுச்சு. அதைய வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு வேண்டி இன்ஃப்ளேஷன் பவுல் வால்கர் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு எப்படி நம்ம ஊர்ல வந்து அமெரிக்காவுடைய ஃபெட் ரிசர்வ் கவர்னர் வந்து ஜெரம் பவுல் இருக்கார் இல்லைங்களா? ஸோ அதே மாரி அப்போ வந்து பவுல் வால்கர் இருந்திருக்காரு. அப்போ வந்து 15% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ஏத்தியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல வந்து நம்ம ஜெரம் பவுல் வந்து வெறும் 4, 5% தான் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்துனாரு. அதுக்கே நம்ம இந்தியா மொதற்கொண்டு எல்லா நாடுகளும் திணறுது. யோசிச்சு பாரு 15% ஏத்துச்சுன்னா இந்தியாவால திவாலாகிற நிலைமைக்கு போயிருங்க. ஏகப்பட்ட கடன் வெளிநாட்டில கடன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே இழுத்து சாத்த வேண்டிய நிலைமை வரும். ஸோ அந்த மாரியான ஒரு மோசமான நிலைமை. ஆனா இப்போ வந்து நம்ம ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க போய் முடியும்னே தெரியல. இங்க ஏதோ ஒரு ஆபத்தான இடத்துல தான் போக போகுது. ஸோ ஆனா அந்த டைம்ல வந்து அப்ப இருந்த பிரசிடென்ட் வந்து இப்போ பவுல் வால்கருக்கு வந்து மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த விலைவாசி உயர்வை தடுத்து நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1970 காலகட்டங்கள்ல தான் வந்து பஃபட் வந்து அக்ரெசிவா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா, அப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து பயங்கரமா அடி வாங்குது. பஸ் அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் பதில் சொல்ல முடியல. ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து ரிட்டர்னே குடுக்கல அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறினாரு. அது 1980க்கு மேல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறாங்க. அ ப்ளூ சிப் கம்பெனி ஆகட்டும், இவர் வாங்கி வச்சிருந்த எல்லா கம்பெனியும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. அ அதாவது அவருடைய சொத்து மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உயருது. இதுக்கு அந்த 1970ல வந்து அவருக்கு வந்து பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த இந்த ப்ளூ சிப் கம்பெனி ஆகட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், அதிலிருந்து ஃப்ரீ கிளாஸ் ஃப்ளோட் வந்ததுனால, அதைய பயன்படுத்தி இவர் நெறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாரு. இந்த இன்ஃப்ளேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பஃபலோ நியூஸ் பேப்பர் கொஞ்சம் அதிகமா டிஸ்கவுண்ட் குடுத்ததுனால, நஷ்டத்தில இருந்ததுனால, திருப்பியும் அது லாபத்துக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, பஃபட்டோடைய கம்பெனில வந்து பணமழை தான்னு வைங்களேன். அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அ பெர்க்ஷயர் ஹாத்வேல வந்து இத்தன நாளா வந்து சார்லி மங்கர் வந்து இணையாம இருந்தாங்க. அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வேற மாரி இருந்துச்சு. ஸோ, இப்போ எல்லா கம்பெனியும் ஒண்ணா சேர்த்தி பெர்க்ஷயர் ஹாத்வேல சார்லி மங்கரும் ஒரு முக்கியமான ஒரு ஷேர் ஹோல்டரா ஆறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2%க்கு மேல வச்சிருக்காரு. நம்ம பஃபட் என்ன பண்றாரு அப்படின்னா, சார்லி மங்கர் வந்து வைஸ் சேர்பர்சனா வந்து மாத்துறாரு. அ முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சார்லி மங்கரும் பஃபட்டும் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. ஏன் சார்லி மங்கர் வந்து என்னைக்கும் பஃபட்டோட வாழ்க்கையில இன்றியமையாதவர். கம்மியான பெர்சன்டேஜ் தான் வச்சிருப்பாரு. ஒரு 2%, 3% தான் வந்து வச்சு அது ஷேர் வச்சிருக்காரு. ஆனா வந்து எப்படி பஃபட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு அப்படின்னா, பஃபட் ஏதாச்சும் ஒரு அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு தவறான முடிவு எடுக்க போகும்போது, அப்ப வந்து நம்ம சார்லி மங்கர் வந்து இடையில நிறுத்தி நீ செய்றது தப்பு அப்படின்னு நெறைய இடத்துல வந்து பஃபட்ட காப்பாத்திட்டு இருக்காரு. அதனால ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நண்பனா வந்து பஃபட்டுக்கு வந்து சார்லி மங்கர் இருந்துட்டே இருந்திருக்காருங்க. அதே அதே சமயத்துல வந்து வெஸ்கோ பேங்க்கை வந்து மொத்த கண்ட்ரோலையும் வந்து சார்லி மங்கர்ட்டயே பஃபட் குடுத்துட்டாரு. ஏன்னா பெர்க்ஷயர் ஹாத்வேல அது வெறும் ஒரு நூல் மட்டும் தாங்க அந்த பேங்க். பெர்க்ஷயர் ஹாத்வே கம்பேர் பண்ணும்போது அது மிகப்பெரிய சின்ன ஷேர் ஹோல்டர்ஸ் சின்ன விஷயம் தான். ஸோ அதே டைம்ல பெர்க்ஷயர் ஹாத்வேல வந்து 2 பேருமே சார்லி மங்கரும், பஃபட்டும் வந்து ஒரே இடத்துல வந்து அறிக்கை குடுக்குறாங்க. என்னன்னா, நாங்க வந்து இந்த மாரி அக்கவுண்டிங் கேம் எல்லாம் பண்ண மாட்டோம். அதாவது அக்கவுண்ட்ஸ்ல வந்து நாங்க வந்து அதிகமா மத்த கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா லாபம் பண்ற மாரி காமிப்பாங்க. அ சும்மா இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் சின்ன திருத்தமெல்லாம் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ மகிழ்விக்கிறதுக்காகவோ, இல்ல பிரச்சனைய மறைக்கிறதுக்காகவோ பண்ணுவாங்க. அது மாரிலாம் நாங்கலாம் பண்ண மாட்டோம். பிரச்சனைன்னா பிரச்சனை தான். சரின்னா சரி தான். அப்படி தேவையில்லாம கடன் எதுக்கும் வாங்க மாட்டோம். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ரிட்டர்ன நாங்க கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அ இன்ட்ரெஸ்டிங் அ அதிகமான விலை குடுத்து எதையும் வாங்க மாட்டோம். நல்ல கம்பெனி தான் வாங்குவோம். இந்த மாதிரியான அ
அந்த மாதிரி பட்சம் அது ஷேர் ஹோல்டிங் மீட்டிங் முடிக்கிறாங்க. மீதி நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.